இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் டிசம்பர் 28. துன்பத்தில் பரம நோக்கம் நிறைவேறிட உடன் நிற்கும் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணம் செய்யப்பட்டு இருந்தால், சரீர வேதனை உங்களுக்கு வரும்போது அது உங்களுக்கு சற்றே லகுவாயிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கடந்த நாட்களில் ஒரு தலைவலி கூட உங்களால் தாங்க முடியாததாய் இருந்திருக்க கூடும். ஆனால் இப்போதோ உங்கள் உயிருக்கே ஆபத்தான வியாதி வந்தாலும் நீங்கள் அதற்காக ஜெபித்து பின்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்திட முடியும். நாம் தண்ணீர்களை கடக்கும் வேளையில் அது நம்மேல் புரளுவதில்லை என்றும் அவர் உறுதியளித்து வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த வசனங்களை லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பு நேர்த்தியாக கூறுகிறது. ஆழமான தண்ணீர்களின் கொடிய துன்பங்கள் மத்தியில் நான் உன்னோடே இருப்பேன். கஷ்டத்தின் ஆறுகளை நீ கடந்து செல்லும் போது நீ மூழ்கி போக மாட்டாய். நெருக்கத்தின் அக்கினியில் நடந்து செல்லும் போது நீ எரிந்து போக மாட்டாய். அக்கினி ஜுவாலைகள் உன்னை தீண்டாது. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஏசாயா 43 2-5 வசனங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது. நம்முடைய உபத்திரவங்கள் அதிகரிக்க தேவன் வழங்கும் கிருபையின் அளவும் நமக்கு அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த நல்ல தேவனுக்கே துதி உண்டாக கடவது. தேவனுடைய வெளியேறப்பெற்ற அலங்கரிப்பாய் திகழ்ந்த அநேகர் கற்பனைக்கும் எட்டாத துன்பத்தின் ஆழங்களிலிருந்து தோன்றியவர்களே ஆவர். வைரங்கள் பூமியின் ஆழத்திலிருந்து உருவாகுவதைப் போல் இவர்களும் சொல்லி முடியா வெப்பத்திலும் அழுத்தத்திலும் துன்பங்கள் சகித்து எல்லா மனுஷருடைய கண்களுக்கும் மறைவாயிருந்து தோன்றியவர்களே ஆவர். இதை போல நீங்களும் கூட ஆண்டவருடைய வெளியேறப்பெற்ற அலங்காரமாய் இருந்துவிட முடியும். தேவன் உங்களோடு இடைபடும் சமயங்களில் மகிழ்ச்சியுடன் உங்களை ஒப்பு கொடுத்து சுய பச்சாதாப கண்ணீர் வடிக்காதவர்களாய் நீங்கள் இருந்தால், தேவன் மாத்திரமே கண்டிட்ட உங்கள் கண்ணீர் உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்திட கிரியை செய்வதாய் மாறிவிடும். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, எங்களை உம்மிடம் முழுவதுமாய் தந்தோம். வாழ்வின் வெப்பத்தில் துணை நின்று உம்மை போல் எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.